நள்ளிரவில் கோயில் உடைக்கப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் தமீன்தாரி எனும் ஆடவர் உயர்நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் நள்ளிரவில் தமான் ரவாங் பெடானாவில் உள்ள ஒரு கோயிலை தமீம்தாரி உட்பட 3 பேர் இடித்ததாக காவல்துறை அவர்கள் மூவரையும் சம்பவ இடத்திலேயே கைது செய்தது. நேற்று காலை தமீம்தாரி உட்பட மூவருக்கும் சலாயாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 2 நாட்கள் தடுப்பு காவல் விதித்தது. அதன் பின்னர் மலேசிய முஸ்லிம் வழக்கறிஞர் மன்றத்தின் வழக்கறிஞர்கள் தமீம்தாரியின் 2 நாள் தடுப்பு காவலை ரத்து செய்யும்படி உயர்நீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்திருந்த நிலையில் நேற்று மாலை உயர்நீதிமன்றம் தமீம்தாரியை விடுதலை செய்தது. தலைநகர் சோகோவில் சட்ட அனுமதி பெறாத கோயில்களை இடிப்பதற்கு மலாய் அமைப்புகளை ஒன்றிணைத்து போராட்டம் நடத்திய கும்பலை தமீம்தாரி வழிநடத்தியிருந்தார். அது மட்டுமின்றி கோயில்களை இடிக்க கனரக வாகனத்தை வாங்குவதற்காக பொதுமக்களிடம் இருந்து நிதி வசூலித்தும் வந்த தமீம்தாரிக்கு எதிராக பலரும் காவல் நிலையங்களில் புகார் அளித்தும் வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய சமூகத்தின் குறிப்பாக B40 தரப்பினரின் தொழில் வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்காக கூடுதல் நிதி ஒதுக்கீட்டுடன் கூடிய வெற்றி மடானி திட்டத்தை மனிதவள அமைச்சு அறிவித்துள்ளது. இவ்வாண்டின் வெற்றி மடானி திட்டம் டேலண்ட் கார்ப்பரேஷன் மலேசியா மற்றும் மனிதவள மேம்பாட்டுக் கழகம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்படும் என்று மனிதவள அமைச்சர் டதஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். புதிய ஒதுக்கீடு குறித்து இன்னும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது என்றும் தற்போது டேலண்ட் கார்ப் மற்றும் அமைச்சின் கீழ் மலேசிய இந்திய திறன் மேம்பாட்டு திட்டத்தை நீசி 2.0 செயல்படுத்துவதற்கான நிதி 4 மில்லியன் வெள்ளியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். இது நிச்சயமாக இரட்டிப்பாக்கப்படும் என்று தாம் உறுதியாக நம்புவதாகவும், ஆனால் அதன் துல்லியமான அளவு தேவைகளுக்கு ஏற்ப ஆய்வு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். தாங்கள் நிதியை வீணாக்க விரும்பவில்லை என்றும் ஒவ்வொரு காசும் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் இன்று நடைபெற்ற நீசி 2.0 பட்டமளிப்பு விழாவிற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். இறுதி நிதி ஒதுக்கீடு அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக பொதுமக்களின் வரவேற்பை அளவிட பதிவுகள் திறக்கப்படும் என்றும் தற்போதைய தொழில்துறை தேவைகளை பூர்த்தி செய்ய கூடுதல் திறன் பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார். நீசி 2.0 திட்டம் பெரும் வெற்றியை பெற்றுள்ளது. இதில் பங்கேற்ற 400 பேரில் 300 பேர் அவர்களின் துறைக்கு ஏற்ப மாதத்திற்கு 3000 வெள்ளி முதல் 7500 வெள்ளி வரையிலான ஊதியத்தில் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர். வெற்றி மடானி திட்டம் பட்டதாரிகளுக்கு குறிப்பாக பொறியியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளில் அதிக ஊதிய சலுகைகளை பெற உதவும் என்று தாம் நம்புவதாக அவர் கூறினார். குறைந்தபட்ச ஊதிய அமலாக்கத்தின் மீளாய்வு குறித்து கருத்து தெரிவித்த அவர், தொழிலாளர்களுக்கு சிறந்த ஊதியத்தை வழங்குவதற்காக இத்தகைய ஆய்வுகள் எப்போதும் நடத்தப்படுவதாகவும், தற்போது குறைந்தபட்ச ஊதியம் 1300 வெள்ளியிலிருந்து 1700 வெள்ளியாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மற்றொரு விஷயமாக ஆலயங்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களை கட்டுவது தொடர்பான விவகாரங்களை மக்கள் பெரிதுபடுத்த வேண்டாம் என்றும் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அறிவுறுத்தினார். நமது நாட்டில் சட்டங்களும் விதிகளும் உள்ளன. நாம் அனைவரும் விதிகளை பின்பற்றினால் எந்த பிரச்சனையும் எழாது. எழும் பிரச்சனைகளை தீர்க்க பேச்சுவார்த்தைக்கான வழிகளை தாங்கள் வழங்குகிறோம் என்று அவர் கூறினார். தர்மா மடானி திட்டத்தின் மூலம் 1000க்கும் மேற்பட்ட ஆலயங்களுக்கு அரசாங்கம் 20 மில்லியன் வெள்ளி ஒதுக்கீடு செய்துள்ளது. அதேவேளை கடந்த ஆண்டு பிரதமரின் சிறப்பு ஒதுக்கீட்டின் மூலம் வழிபாட்டு தலங்களுக்கு 3.5 மில்லியன் வெள்ளி ஒதுக்கப்பட்டது என்று சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.